ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நமக்கு 5th லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தகவல் செயலாக்கம் அப்படின்ற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? கோழி குஞ்சு தன் தாயை சென்றடையும் பாதையை வரைந்து காட்டுக. இங்கே பாருங்கள், கோழி குஞ்சு இங்கே இருக்குது, தாய் கோழி பெரிய கோழி வந்து இங்கே இருக்குது, அதுக்குண்டான பாதையை வந்து நம்ம வரைஞ்சி காட்டணும். சரிங்களா? இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான்ப்பா வரணும். சரிங்களா? அதோட வேவ் போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள், அதோட வழி பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து எதுலேயுமே இடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து இங்கே போயிடணும். அதுக்கு வழிகாட்டலாமா? சரி, அடுத்து பாருங்கள், பாதை வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்க அப்படின்னு சொல்லுங்க. இங்கே பாருங்கள், பாதை வரைபடம் பாருங்கள். இது பாதை போட்டிருக்காங்க. என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது? பூங்கா, மருத்துவமனை, பல்பொருள் அங்காடி, ரயில் நிலையம், பள்ளி, வீடு, பேருந்து நிலையம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கா? கொஸ்டின் பார்க்கலாமா? பள்ளிக்கும் பல்பொருள் அங்காடிக்கும் இடையே உள்ள இடம் என்னது? பள்ளி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பல்பொருள் அங்காடி இங்கே இருக்குது. இது ரெண்டுக்குமே இடையில என்ன இடம் இருக்குது? ரயில் நிலையம். அடுத்து பாருங்கள், பேருந்து நிலையத்திலிருந்து பல்பொருள் அங்காடிக்கு செல்லும் குறைந்த தூரம் கொண்ட பாதையில் உள்ள இடங்கள். பேருந்து நிலையம் இங்கே இருக்குது, பல்பொருள் அங்காடி இங்கே இருக்குது. இப்போ இந்த சைடு போனால் தூரம் அதிகமாக, இல்லை இப்படி போனால் தூரம் அதிகமாக? இதானப்பா அதிகம். அவங்க கேட்டிருக்கிறது குறைந்த தூரம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இப்படி தான் போகணும். போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது? பூங்கா இருக்குது, மருத்துவமனை இருக்குது. அப்போ அதுதான். அடுத்து, வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் நீண்ட பாதையில் உள்ள இடங்கள். வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு போகணும். இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி போனோம்னா குறைஞ்ச தூரத்தில் போயிடலாம். இதுவே இங்கேருந்து இப்படி போனோம்னா நீண்ட தூரம். இப்போ வீட்டிலேருந்து அங்கே மருத்துவமனைக்கு போகிறதுக்கு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்னா, பள்ளி இருக்கும், ரயில் நிலையம் இருக்கும், பல்பொருள் அங்காடி இருக்கும். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கீழே உள்ள எண்களை கூட்டினால் விடை 20 பெறுவதற்கான குறுகிய பாதையை தேர்ந்தெடு. பாருங்கள், இந்த எண்கள்லாம் கூட்டினீங்கன்னா 20ன்னு வரணும். அதுக்குண்டான குறுகிய பாதை எது அப்படின்னா 4, 5, 11. இது மூணையும் கூட்டுங்க. 4 கூட்டல் 5 9, 9 கூட்டல் 11 20. இதுதான் ரொம்ப குறுகிய பாதை. மற்றதெல்லாம் கூட்டினா 20 வரும், ஆனால் என்ன ஆகும்? பாதைகள்லாம் நீண்டது. பாருங்கள், 4 கூட்டல் 6 10, 10 கூட்டல் 1 11, 11 கூட்டல் 7 18, 18 கூட்டல் 2 20. அப்போ இந்த லைன் இதெல்லாம் சேர்ந்தால் தான் 20. இது நீண்ட பாதையாக ஆகும்ல. இது தவறு, இதுதான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாதை வரைபடத்தை உற்று நோக்கி விடையளி. இங்கே பாதை வரைபடம் பாருங்கள். இங்கே வீடு இருக்குது, இங்கே பள்ளி இருக்குது, இங்கே வந்து பூங்கா இருக்குது. வீட்டுக்கும் பள்ளிக்கும் 1 கிலோமீட்டர், அதே மாதிரி பள்ளிக்கும் பூங்காவுக்கும் 5 கிலோமீட்டர், வீட்டுக்கும் பூங்காவுக்கும் 4 கிலோமீட்டர். அதை வச்சு பார்க்கலாமா? வீட்டிலிருந்து பூங்கா வழியாக பள்ளியை அடைவதற்கு ஆகும் தூரத்தை தேர்ந்தெடு. வீட்டிலிருந்து பூங்கா வழியாக போகணும். இங்கேருந்து இப்படி போயிட்டு தான் இங்கே பள்ளிக்கு போக முடியும். அப்போ அதோட வழி இங்கே ஒரு 4 கிலோமீட்டரா, இங்கே ஒரு 5 கிலோமீட்டர். இப்போ 4 கூட்டல் 5 எவ்வளோப்பா? 9 கிலோமீட்டர் நம்ம போகணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பூங்காவிற்கு அருகில் உள்ள இடம். பூங்கா இங்கே இருக்குன்னா இந்த 5 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கா? அருகில்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிறது தானே. அப்போ எது கம்மியாக இருக்குது? 4 தானேப்பா. இப்போ இதுதான் வீடு தான் அருகில் உள்ள இடம். அடுத்த பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பூங்காவிற்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தூரம் பள்ளிக்கும் பூங்காவிற்கும் இடையே உள்ள தூரத்தை விட குறைவு. ஆமாம் தானேப்பா. பூங்காவிற்கும் வீட்டிற்கும் இடையில் 4 கிலோமீட்டர் தான். அந்த தூரம் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையில் உள்ள தூரத்தை விட இது குறைவு தானே. இங்கே 5 கிலோமீட்டர் தானே. இப்போ பள்ளிக்கும் பூங்காவிற்கும் இடையே உள்ள தூரத்தை விட இது குறைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கும் பூங்காவிற்கும் இடையே உள்ள தூரம் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தூரத்தை விட குறைவு. இப்போ பள்ளிக்கும் பூங்காவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தூரத்தை விட இது குறைவா? இது தவறு. இப்போ இதுக்குண்டான ஆன்சர் இதுதான். இப்போ இதுவே சரி, நம்ம பார்த்துட்டோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், எந்த தண்ணீர் குவளை முதலில் முழுவதும் நிரம்புமோ அந்த குவளைக்கு வண்ணம் தீட்டுக. பாருங்கள், 1வது பைப்லேருந்து திறக்குறாங்க. இப்போ தண்ணி வந்து இந்த சைடும் போகும், இந்த சைடும் போகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எங்கே நிரம்பும்? ரெண்டுமே ஃபுல்லாகும். ஃபுல்லாகி இது வெளியேறும்ல, இங்கேயும் வெளியேறும்ல. இங்கே வெளியேறினா இது பக்கத்தில் என்ன இருக்குது? இந்த சைடும் வெளியேறும், இங்கேயும் இந்த சைடும் வெளியேறும். இது வெளியேறினா இதானப்பா ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ இங்கே தானப்பா ஃபஸ்ட்டு நம்பும். ஆமாம் தானேப்பா. இப்போ இதுதான் 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பாதை வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், பாதை வரைபடம் ஏலேருந்து டிக்கு போனோம்னா 320 கிலோமீட்டர். அது மாதிரி ஏலேருந்து பிக்கு போனோம்னா 240 கிலோமீட்டர். இப்படி ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரமாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பார்க்கலாமா? பியிலிருந்து டிக்கு விரைவாக செல்வதற்குரிய பாதையை தேர்ந்தெடு. இப்போ பியிலிருந்து டிக்கு வரணும். இதுக்கு உண்டான விரைவான பாதை எது அப்படின்னா, பியிலேருந்து ஏக்கு வந்துட்டு ஏலேருந்து டிக்கு வரலாம். ஆமாம் தானே. இப்போ சீக்கிரம் வரணும்னா இது ஒரு 240 கிலோமீட்டர் தான். இது பார்த்திங்கன்னா 320 கிலோமீட்டர்.
ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 560 கிலோமீட்டர் தான். இதுவே இங்கே பியிலேருந்து சி வந்துட்டு டி வந்தீங்கன்னா எவ்வளோ வரும்? இங்கே ஒரு 430 கிலோமீட்டர், இங்கே ஒரு 150 கிலோமீட்டர். இதை கூட்டினோம் அப்படின்னா 580 கிலோமீட்டர் ஆயிரும். அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? விரைவாக அப்படின்னா அதை காட்டிலையும் கம்மியாக சீக்கிரமாக போகணும். இப்போ அதை காட்டிலையும் கம்மியான கிலோமீட்டர் 560. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து, எந்த பாதை மிக நீளமானது? பாருங்க, ஏ அண்ட் சி. இதனப்போ ரொம்ப நீளமாக இருக்குது, 480 கிலோமீட்டராக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மற்றதெல்லாம் பாருங்கள், 320, 150, 430, 220. இதுதான். அடுத்து, ஏயிலேருந்து சிக்கு செல்வதற்குரிய வழிபாதைகள் எத்தனை? இப்போ ஏலேருந்து சிக்கு போகணும். ஏலேருந்து இங்கே இருக்கக்கூடிய சி இப்படிக்கா போகலாமா? ஏடிசின்னு போகலாம், இல்லை ஏபிசின்னு போகலாம், இல்லை ஏ டு ஜி இந்த மாதிரியும் போகலாம். அப்போ 3 பாதைகள் இருக்குது. அடுத்து, சியிலேருந்து ஏக்கு செல்லும் தூரங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சியிலேருந்து ஏக்கு செல்கிறாங்க. சியிலேருந்து ஏக்கு செல்லும் தூரங்களில் தவறானது எப்படி போகலாம்? சியிலேருந்து ஏக்கு டேரெக்டாக 480 கிலோமீட்டரும் வரலாம். இன்னொன்று வந்து சியிலேருந்து ஏக்கு 430 கூட்டல் 240 போட்டு பார்க்கலாமா? 430 கூட்டல் 240 கூட்டுனா 670ன்னு வரும். அதே மாதிரி 150 கூட்டல் 320 கூட்டினீங்க அப்படின்னா 470 வரும். இப்போ 470, 480, 670. இது 3 தவிர 480, 470, 670 இந்த 3 தவிர தவறானது எதுனா 570. 570 நமக்கு ஆன்சரே வரல. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது தவறானது தான். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து, பாதை வரைபடத்தை பார்த்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், பாதை வரைபடம் பாருங்கள். இங்கே கவிதா வீடு இருக்குது, இங்கே பள்ளி, இங்கே ராணி வீடு. அடுத்து இந்த பாதையிலே பார்த்தீங்கன்னா இங்கே இடையில ரயில் நிலையம் இருக்குது, இங்கே பூங்கா, நூலகம், பேருந்து நிலையம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? நூலகம் டேஸுக்கும் இடையே உள்ளது. இப்போ நூலகம் பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்திற்கும் பூங்காவிற்கும் இடையில் தானேப்பா. அப்போ பூங்காவிற்கும் பேருந்து நிலையத்திற்கும் இடையில் உள்ளது. அப்புறம் பாருங்கள், ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் உள்ள இடம். ரயில் நிலையம் இங்கே இருக்கா? இங்கேருந்து மிக பக்கத்தில் இருக்குன்னா இதானப்பா பூங்கா தானேப்பா, டக்குன்னு வர மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் இப்படி சுற்றி இப்படி போகணும்ல. இப்போ இது பூங்கா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, ராணி ரயில் நிலையம் உள்ள பாதை வழியாக கவிதாவின் வீட்டிற்கு சென்றால் அவள் கடந்து செல்லும் இடம் எது? இப்போ ராணி வீடு இங்கே இருக்குது. இங்கேருந்து ரயில் நிலையம் வழியாக கவிதா வீட்டுக்கு போகிறா. அவள் எப்படி வரணும்? வீட்டிலேருந்து இந்த சைடு வந்து ரயில் நிலையத்துலேருந்து நேராக போனால் பூங்கா தானே. இப்போ பூங்காவை தொட்டுட்டு தான் அவள் கவிதா வீட்டுக்கே போக முடியும். அப்போ அவள் செல்லும் வழியில் என்ன இடம் இருக்குது? பூங்கா இருக்குது. சரிங்களா? அடுத்து, பூங்காவிலிருந்து பேருந்து நிலையம் செல்லும் வழிகளை எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. இப்போ பூங்காவிலிருந்து பேருந்து நிலையம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே போகிறதுக்கு என்னென்ன வழிகளை பயன்படுத்தலான்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ரயில் நிலையம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படியும் போகலாம், இல்லை கவிதா வீடு, பள்ளி, ராணி வீடை கிராஸ் பண்ணி போகலாம். அப்படியும் இல்லையா, நூலகம் வந்தும் போகலாம். இல்லை அப்படின்னா ரயில் நிலையம் போயிட்டு ராணி வீட்டுக்கு போயிட்டு பேருந்து நிலையம் போகலாம். ஆமாம் தானேப்பா? இப்போ மொத்தம் 4 வழிகள் இருக்குது. அப்புறம் பாருங்கள், பேருந்து நிலையத்தில் இருந்து கவிதா வீட்டிற்கு செல்லும் குறைந்த தூரம் கொண்ட பாதையில் இருக்கும் இடங்கள். இப்போ பேருந்து நிலையத்திலிருந்து கவிதா வீட்டுக்கு போகணும். இது குறைந்த தூரம் என்னவாக இருக்கும்? இப்படிலாம் போனோம்னா சுற்று. அதனால் ரயில் நிலையம் போயிட்டு அதுலேருந்து பூங்கா போயிட்டு அங்கேருந்து கவிதா வீட்டுக்கு போகலாம். அப்போ இடையில இருக்கக்கூடிய இடங்கள் ரயில் நிலையம், பூங்கா. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், தொகுத்தறி மதிப்பீடு பார்த்துடலாமா? பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 160, 150, 140, 130, 120 என்ன பண்ணியிருக்காங்க? 10 10 குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ 120க்கு 20ல் 10 குறைச்சோம்னா 110. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 140, 147, 154 எல்லாத்துலேயும் 7 7 கூட்டிகிட்டே போயிருக்காங்களா? இப்போ 154க்கு அடுத்து 161 வரும். அதிலேருந்து 7 கூட்டினோன்னா 168. அதிலேருந்து 7 கூட்டினா 175. அதிலேருந்து 7 கூட்டினோம் அப்படின்னா 182. அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்கள், A59, B79, C99 சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதாவது 20 20 குறைச்சிருக்காங்க ஏபிசி. சிக்கு அடுத்து டி வரும். 99லேருந்து கூட்டியிருக்காங்க. 99லேருந்து 20 கூட்டினோம் அப்படின்னா 119. அடுத்து பாருங்கள், இசட் 99 இசட், ஒய் 90 ஒய். அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்களா? 9 9 குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. இசட் ஒய் எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. எக்ஸுக்கு முன்னாடி டபிள்யூ தானேப்பா. அதிலேருந்து 9 குறைச்சோம் அப்படின்னா 72 டபிள்யூ. அடுத்து 350 டேஸ் 450 அப்புறம் 550. 350லேருந்து 50 கூட்டினா 400. 400லேருந்து 50 கூட்டினா 450. 450லேருந்து 50 கூட்டினா 500. இந்த கவுண்டிங்கில் தான் வரும். அடுத்து பாருங்கள், விடை காண்க. கிலோகிராம், கிராம் கொடுத்துருக்காங்களா? இதை கூட்டி இங்கே ஆன்சர் பண்ணணும்.
சரிங்களா. 50 கிலோகிராம் 900 கிராம். இதை வந்து கழித்து ஆன்சர் பண்ணிங்கன்னா 5 கிலோகிராம் 100 கிராம். இதையும் கழித்து பண்ணிங்கன்னா 50 கிலோகிராம் 250 கிராம் கழித்து பார்த்துடணும். அடுத்து பாருங்கள், 7 கிலோகிராம் 100 கிராம் கூட்டல் 4 கிலோகிராம் 200 கிராம் ரெண்டையும் கூட்டி ஆன்சர் போடணும். இதான் இதுக்குண்டான ஆன்சர். 11 கிலோகிராம் 300 கிராம். அடுத்து 3 கிலோகிராம் 250 கிராமையும் 2 கிலோகிராம் 150 கிராமையும் கழிச்சோம்னா நமக்கு 1 கிலோகிராம் 100 கிராம் ஆன்சர் வருது. அடுத்து பாருங்கள், நிரப்புக. இத்தொகுப்பில் இருசக்கர வாகனங்களை குறிக்கும் பின்னம் கேட்டிருக்காங்க. இருசக்கர வாகனங்கள் வந்து மொத்தம் 3 இருக்குது. 3 இதில் இருக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7 பொருட்களில் 3 பொருள் வந்து இருசக்கர வாகனத்தை சேர்ந்தது. அது மாதிரி இங்கே கட்டங்கள் கொடுத்துருங்களா, மொத்த கட்டங்கள் வந்து 4. அதில் வண்ணம் தீட்டப்பட்டுள்ள பகுதி வந்து 1 2 3 பகுதி. அப்போ 4ல் 3 பங்கு. இங்கே பாருங்கள், பழங்கள் கொடுத்துருக்காங்களா, இதில் மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்குது அப்படின்னா 9 பழங்கள் இருக்குது. இதில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பழம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பழங்கள். 9ல் 6 பழங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே பென்சில் ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்களா. இத்தொகுப்பில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பொருளை குறிக்கும் பின்னம். இப்போ குறைந்த எண்ணிக்கையில் வந்து பென்சில் தான் இருக்குது, 2 பென்சில். மொத்த பொருள் வந்து 6 இருக்குது. அதில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பொருள் 2. இப்போ 6ல் 2. அடுத்து பாருங்கள், இங்கே அருங்கோணம் கொடுத்துருக்காங்களா. இதில் வண்ணம் தீட்டப்படாத பகுதியை குறிக்கும் பின்னம். அருங்கோணம்னாலே 6 தானேப்பா. அதில் ஒரே ஒரு பகுதிக்கு மட்டும் வண்ணம் தீட்டிருக்காங்க, மீதி இருக்கக்கூடிய 5 பகுதிக்கு வண்ணம் தீட்டலை. அப்போ 6ல் 5. அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதை கூட்டி தான் ஆன்சர் பண்ணணும். கிலோகிராமையும் கிராமையும் கூட்டினீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இதை கழித்து ஆன்சர் பண்ணணும், பார்த்துக்கோங்க. கழித்து நீங்களே செஞ்சு பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், 11 கிலோகிராம் 700 கிராம், அப்புறம் 22 கிலோகிராம் 200 கிராம் ரெண்டையும் கூட்டி ஆன்சர் போட்டிங்கன்னா 33 கிலோகிராம் 900 கிராம். அது மாதிரி 75 கிலோகிராம் 400 கிராமையும் 35 கிலோகிராம் 200 கிராமையும் கழித்து ஆன்சர் பண்ணிங்கன்னா 40 கிலோகிராம் 200 கிராம். சரிங்களாப்பா. அடுத்து பெருக்கி விடை காண்க. 11 20 11 20னா 11 2 22 இது 0 அப்படியே போடணும். இதான் இதோட ஆன்சர். 15 15னா 225. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. 25யும் 17யும் பெருக்கணும் அப்படின்னா 425. 25 பெருக்கணும்னா 625. 76யும் 58யும் பெருக்குனிங்கன்னா 4408. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், படத்தை உற்று நோக்கி விடையளி. இங்கே பாருங்கள், நிறைய மரங்கள் இருக்குது. தென்னை மரம், வாழை மரம், மாமரம், இந்த மாதிரி நிறையா இருக்கா, பார்க்கலாமா. இத்தொகுப்பில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை எத்தனை மரங்கள் இருக்குது? மொத்தமாகவே எல்லா மரங்களையும் சேர்த்து ஒரு 10 மரங்கள் இருக்குது. இத்தொகுப்பில் உள்ள வாழை மரங்களை குறிக்கும் பின்னம். வாழை மரங்கள் எத்தனைப்பா இருக்குது? 1 2 3 4 5. அப்போ 10ல் 5 வந்து வாழை மரங்கள். அடுத்து பகுதி 10 மற்றும் தொகுதி 2 கொண்ட பின்னம் குறிப்பது. எப்படி, எத்தனை மரங்கள்? பகுதி 10 இருக்கும், தொகுதி 2. அப்போ மரங்கள் எண்ணிக்கை வந்து 2 தானேப்பா. அதுதான் இங்கே வரும். தென்னை மரம் வந்து இங்கே 2 தான் இருக்குது. அதுதான் இதுக்குண்டான ஆன்சர். மிக அதிக எண்ணிக்கையில் உள்ள மரங்களை குறிக்கும் பின்னம். மிக அதிக எண்ணிக்கையில் வந்து வாழை மரம் தான் இருக்குது. மொத்தம் 10 மரங்களில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வாழை மரங்கள் 5 இருக்குது. அடுத்து இத்தொகுப்பில் மாமரங்களை குறிக்கும் பின்னத்தின் பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பின்னத்தின் பகுதினா பகுதியை மட்டும் எழுதலாம். மாமரங்கள் மொத்தம் 3 இருக்குப்பா. 3ன்னு எழுதக்கூடாது, இது பின்னத்தின் பகுதி தான். அப்போ மொத்தம் 10. சரிங்களா. அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இது ரெண்டையும் கூட்டி போடணும். கூட்டல் கணக்கு இந்த மாதிரி போட்டு ஆன்சரை எடுத்து எழுதிருங்க. அது மாதிரி இது ரெண்டையும் கழிச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கழிச்சு போட்டு ஆன்சரை எடுத்து எழுதுங்க. அடுத்து பாருங்கள், அருள் 3 கிலோகிராம் 500 கிராம் ஆப்பிள், 2 கிலோகிராம் 250 கிராம் மாம்பழம் மற்றும் 1 கிலோகிராம் 50 கிராம் மாதுளை ஆகிய பழங்களை வாங்கினார் எனில் அவர் வாங்கிய பழங்களின் மொத்த எடை எவ்வளவு? இப்போ மொத்தம்னாலே நம்ம கூட்டி தான் போடணும். ஆப்பிள் பழம் எவ்வளவு, மாம்பழம், மாதுளை எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 6 கிலோகிராம் 800 கிராம் வந்து அவர் மொத்தமாக வாங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 40 கிலோகிராம் அரிசி மூட்டையிலிருந்து 27 கிலோகிராம் 750 கிராம் விற்றுவிட்டால் மீதமுள்ள அரிசியின் எடை எவ்வளவு? 40 கிலோகிராம் ஒரு மூட்டையில் இருக்குது. அதில் 27 கிலோகிராம் 750 கிராம் வந்து விற்றுட்டாங்க. இப்போ மீதி எவ்வளோப்பா இருக்கும் பாருங்கள். அரிசி மூட்டையின் மொத்த எடை அப்படின்னு போட்டுறணும். அப்புறம் விற்கப்பட்ட அரிசி மூட்டையின் எடை எவ்வளவு? மீதி அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். ரெண்டையும் கழிச்சு விட்டிங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 12 கிலோகிராம் 250 கிராம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், முகிலனின் எடை 49 கிலோகிராம் 350 கிராம் மற்றும் கபிலனின் எடை 32 கிலோகிராம் 450 கிராம் எனில் கபிலனை விட முகிலனின் எடை எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா. பாருங்கள், முகிலனின் எடை போட்டிருக்கணும், கபிலனின் எடை ரெண்டையும் கழிச்சு போடணும். ஏன்னா அப்போனா தானே யாரும்
கபிலனை காட்டிலையும் முகிலனோட எடை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா கபிலனை விட முகிலனுக்கு 16 கிலோகிராம் 900 கிராம் வந்து எடை அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாதை வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்க. இங்கே பாதை வரைபடம் கொடுத்துருக்காங்க. வங்கியிலேருந்து நிலாவின் வீடு, சந்தை, பூங்கா, நூலகம், பள்ளி, மருத்துவமனை, அஞ்சலகம். அதுக்கு மீட்டர் போட்டுக்கோங்க. மீட்டர் கணக்கில் தான் போட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப கம்மியான தூரம் தான். சரிங்களா? கிலோமீட்டர்னால் ரொம்ப அதிகமான தூரம், மீட்டர்னால் அது காட்டிலையும் குறைவான வடிவம். பாருங்கள், நிலா தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு குறைந்த தூர பாதையில் மிதிவண்டியில் சென்றாள் எனில் அவள் கடக்கும் தூரம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிலா வந்து எங்கே இருக்குது? நிலாவின் வீடு இங்கே இருக்குது. அதுலேருந்து பள்ளிக்கு செல்லணும். பள்ளி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பாருங்கள், பள்ளிக்கு இந்த மாதிரியும் வரலாம், இல்லை இப்படியும் வரலாம்லப்பா. இதில் இருக்கக்கூடிய மிக குறைந்த தூரம் எதுப்பா? இப்போ 3ஐயும் ஆட் பண்ணலாமா? 400 கூட்டல் 200 அப்படின்னாலே 1100 மீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே 1200 1450 வந்துருச்சு. இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த மீட்டர் கணக்கெல்லாம் கூட்டி இங்கே போட்டிங்கன்னா எது கம்மியாக வருதோ அதுதான். அடுத்து, நிலாவின் வீட்டிலிருந்து வங்கி வழியாக பள்ளியை அடைவதற்கு கடக்கும் தூரம். நிலாவின் வீட்டிலிருந்து வங்கி வழியாக இந்த சைடு இந்த வழியாக பள்ளியை அடைவதற்கு கடக்கும் தூரம் நம்ம இதெல்லாம் கூட்டணும். 700 500 700 கூட்டல் 500 கூட்டல் 250 எல்லாம் கூட்டினீங்கன்னா 1450 மீட்டர். இப்போ வங்கிக்கு அருகில் அமைந்துள்ள இடம், வங்கி இருக்குன்னா வங்கிக்கு அருகில் வந்து மருத்துவமனை தான். இது 500 மீட்டரில் போகலாம். நிலாவின் வீடுக்கு 700 மீட்டர் ஆகும். அப்போ அருகில்னா மருத்துவமனை. அடுத்து, பூங்காவில் இருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்குரிய வழிபாதைகளின் எண்ணிக்கை. பூங்கா இருக்கா? இங்கேருந்து மருத்துவமனைக்கு செல்லணும் அப்படின்னா எத்தனை வழிகள் இருக்குது? டைரெக்டாக ஒன்று இருக்குது. அடுத்து இங்கேருந்து இந்த மாதிரி நூலகம் வந்து பள்ளி வந்து மருத்துவமனை அடையலாம். வேறு எப்படி உள்ள அடையலாம்? சந்தை வந்து நிலாவின் வீடு வந்து வங்கி வந்து அடுத்து மருத்துவமனையை அடையலாம். மொத்தம் 3 வழிகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், பூங்காவிலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் குறைந்த பாரத்துடைய தூர பாதையை நிறைவு செய்க. இப்போ பூங்கா கொடுத்துட்டாங்க, அதிலேருந்து மருத்துவமனைக்கு செல்லணும். இப்போ பூங்கா இங்கே இருக்கா? இங்கேருந்து ஃபஸ்ட்டு பள்ளி வழியாக செல்லாமா? பூங்கா, நூலகம், அப்புறம் பள்ளி, அப்புறம் மருத்துவமனை. பூங்காக்கு அடுத்து நூலகம் வரும், நூலகம்க்கு அடுத்து பள்ளி, பள்ளிக்கு அடுத்து மருத்துவமனை. அதான் இங்கே பூங்கா, நூலகம், பள்ளி, மருத்துவமனை. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடை காண்கன்னு கேட்டிருக்காங்களா? 393 5 பெருக்குனீங்க அப்படின்னா 1965. 25 12 பெருக்குனீங்கன்னா 300. அடுத்து 38 × 0. 0வில் எந்த நம்பர் பெருக்கினாலும் 0 தான். 296 × 100. இப்போ 100 இந்த மாதிரி 0 கணக்குனா என்ன நம்பர் இருக்கோ அதோட இங்கே 2 0னா 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. 3 0னா 3 0 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 7001 1ஆல் பெருக்கணும். எந்த நம்பரையும் 1ஆல் பெருக்கினா அதே நம்பர் தானேப்பா வரும். அப்போ இங்கே அதே நம்பர் தான் இங்கேயும் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணை 15ஆல் பெருக்கினால் கிடைக்கும் எண் அது. மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணுனா அது 99 தான். அதை வந்து 15ஆல் பெருக்கிறாங்க. என்ன ஆன்சர் வரும்னா 1485. அடுத்து பாருங்கள், ஓர் ஆரத்தில் 439 மணிகள் உள்ளன. அதை போன்ற 7 ஆரங்களில் எத்தனை மணிகள் இருக்கும்? ஒரு ஆரத்துலேயே 439 இருக்குன்னா 7 ஆரங்கள்னா அதை பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 3073 மணிகள் இருக்கும். அடுத்து பாருங்கள், இனமாற்றம் செய்கன்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், 1 கிலோகிராம் 1 கிலோகிராம் 100 கிராம் 50 கிராம். இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 2 கிலோகிராம், இங்கே 250 கிராமா, சாரி 150 கிராம் இருக்குப்பா. 100 கிராம் 50 கிராம், ஆமாம் தானேப்பா, 150 கிராம். இதை எழுதும் போது 2150 கிராம்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 கிலோகிராம் 50 கிராம்னா 2050 கிராம். இங்கே 5 கிலோகிராம் 200 300 சாரி 200 100 50 கிராமில் இருக்குன்னா அப்போ 200 கூட்டல் 100னா 300. 300 கூட்டல் 50 அப்படின்னா 350. 5350 கிராம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சுவாதியின் புத்தக பையின் எடை வந்து 7 கிலோகிராம் 130 எனில் 130 கிராம் எனில் அவள் புத்தக பையின் எடையை கிராமில் எழுதுக. எழுதலாம். 7130 கிராம்னு எழுதலாமா? அடுத்து பாருங்கள், கேக் செய்வதற்கு தேவைப்படும் 37 கிலோகிராம் 45 கிராம் சர்க்கரையை கிராமில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 37 கிலோ 45 கிராம் எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி தான்ப்பா எழுதணும். 37,045 கிராம். அடுத்து விடைகளின்னு கேட்டிருக்காங்களா? 3 கிலோகிராம் 4 கிலோ கூட்டல் 4 கிலோகிராம் 250 கிராம் கூட்டல் 7 கிலோகிராம் 420 கிராம். 3ஐயும் கூட்டினீங்கன்னா 14 கிலோகிராம் 670 கிராம் வரும். அதே மாதிரி 11 கிலோகிராம் 150 கிராம் 7 கிலோகிராம் 875 கிராம். இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 3 கிலோகிராம் 275 கிராமில் வரும்.
அடுத்து 3 கிலோகிராம் 725 கிராம் கோதுமையுடன் மேலும் 6 கிலோகிராம் 475 கோதுமையை சேர்த்தால் மொத்த எடை. மொத்தம்னால நம்ம என்ன செய்யணும், ரெண்டையும் கூட்டி போடணும். கூட்டி போட்டிங்கன்னா 10 கிலோகிராம் 200 கிராம். அதே மாதிரி 8 கிலோகிராம் அரிசியில் மாவு அரைப்பதற்கு 5 கிலோகிராம் 315 கிராம் அரிசியை பயன்படுத்தி விட்டால் மீதம் எவ்வளவு அரிசி இருக்கும்? 8 கிலோவில் 5 கிலோ பயன்படுத்திட்டாங்க, மீதி எவ்வளோ இருக்கும்? 2 கிலோகிராம் 685 கிராம். சரிங்களா? அந்த கணக்கெல்லாம் இங்கே போட்டு பார்த்துங்க, நமக்கு பிளேஸ் இல்லை, அதனால் நம்ம செய்யலை. அடுத்து பாருங்கள், செல்வம் பூனை மற்றும் நாய்க்குட்டியை வளர்த்து வந்தான். அவனுடைய பூனையின் எடை 2 கிலோகிராம் 250 கிராம். பூனையை விட நாய் 1 கிலோகிராம் 320 கிராம் எடை கூடுதலாக இருந்தது எனில் நாய்க்குட்டியின் எடை எவ்வளவு? இப்படி தான் போடணும். 2 கிலோகிராம் 250 கிராம் அதோட 1 கிலோகிராம் 320 கிராம் ரெண்டையும் கூட்டி போட்டிங்க அப்படின்னா 3 கிலோகிராம் 570 கிராமில் வரும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அட்டவணையை உற்று நோக்கி விடையளி. பணப்பையில் உள்ள நாணயங்கள் பின்வருமாறு. ஒரு பணப்பையில் நாணயங்கள்லாம் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க? 1 ரூபாய் நாணயம் 3 வச்சுருக்காங்க, 2 ரூபாய் நாணயம் 2, 5 ரூபாய் நாணயம் 6, 10 ரூபாய் நாணயம் 7, இங்கே 20 ரூபாய் நாணயம் 6 வச்சுருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், பணப்பையில் உள்ள நாணயங்களின் மொத்த எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதில் இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிடணும், கூட்டிடணும். 6 கூட்டல் 7 13, 13 கூட்டல் 6 19, 19 கூட்டல் 2 21, 21 கூட்டல் 3 24. சரிங்களா? இதில் 10 ரூபாய் நாணயங்களை குறிக்கும் பின்னம். இங்கே 10 ரூபாய் நாணயம் எத்தனை இருக்குது? 7 தானேப்பா. இப்போ 24ல் 7 நாணயம் 10 ரூபாய் நாணயத்தை குறிக்குது. அடுத்து 5 ரூபாய் நாணயங்களை குறிக்கும் பின்னத்தின் பகுதினாலே கீழே இருக்கிறது 24. தொகுதினா 5 ரூபாய் நாணயங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 6. இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து நாணயத்துடன் 2 ரூபாய் நாணயத்துடன் மேலும் 20 நாணயங்களை சேர்த்தால் தற்போது நாணயங்களை குறிக்கும் பின்னம். இப்போ 2 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் 2 இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க? மேலும் 20 நாணயங்களை சேர்த்தால் 2ஓட 20 நாணயங்களை சேர்க்குறாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் 22 நாணயங்கள் தானேப்பா வரும். அப்போ 22 எத்தனை மொத்த நாணயங்கள் இருக்குது? 24. சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல 24ன்னு வரக்கூடாது, 20 நாணயங்களை சேர்த்தால் வந்துருச்சுல, அப்போ 44 நாணயங்கள். சரிங்களா? 44ல் 22 நாணயங்கள் 2 ரூபாய் நாணயங்கள் இருக்குது. அடுத்து பணப்பையிலிருந்து 3 நாணயங்களை நீக்கிய பின்னர் நாணயங்களை குறிக்கும் பின்னம். பணப்பையிலேருந்து 3 ரூபாய் நாணயங்களாக நீக்கிட்டாங்க. இப்போ நாணயங்களை குறிக்கும் பின்னம் எது? 21ல் 3. இதுதான்ப்பா நாணயங்களை குறிக்கும் பின்னம். சரிங்களா? இப்போ இன்றைக்கி இந்த 4th லெசன் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.